என் வாழ்க்கையில எது மறக்க முடியாத நாள்னு கேட்டா, கன்ஃபார்மா இந்த டே தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் எவர் டைம் நான் பெங்களூர் விசிட் பண்றேன். எனக்கு இங்க எந்த பிளேஸஸுமே தெரியாது. லாங்குவேஜும் தெரியாது. அதெல்லாம் டேக்கிள் பண்ற விதமா நான் ரெட் பஸ்ல புக் பண்ணிட்டேன். அவங்க என்னைய டைரக்ட்டா கலசிபாளையத்துல இறக்கி விட்டாங்க. இங்க எந்த டவுன் பஸ்ஸும் வராது அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருந்து ஒரு அண்ணா சொன்னாரு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான்ப்பா இருக்கு கேஆர் மார்க்கெட். நீ அங்க போனன்னா பஸ் நெறைய வரும். நீ அங்க போய்க்கோ அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக நான் நடந்து போயிட்டே இருந்தேன் என் லக்கேஜஸ் வச்சுட்டு. ஒரு ஆட்டோ என்னைய வழிமறிச்சுட்டு, "எங்க போணும் தம்பி?" அப்படின்னு கேட்டாரு. இத்தனைக்கும் நான் ஆட்டோ வேணான்னு சொல்லிட்டேன். ஸ்டில் கேட்டுட்டே இருந்தனால ஒரு கர்ட்டஸிக்கு நானும் நாகாவரா போணும் அப்படின்னு சொல்ட்டேன். நாகாவராக்கு ₹750 ஆகும். உங்ககிட்ட நெறைய லக்கேஜ் இருக்குல்ல, நான் வேணா உங்கள ட்ராப் பண்ணிடுறேன். இங்கேருந்து ரொம்ப தூரம் அது அப்படின்னு சொன்னாரு. சரி நம்மளும் நெறைய வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏறிட்டேன். இறங்குறப்ப தான் என்ட்ட சொல்றாரு, ₹330 ஆச்சுப்பா அப்படின்னு சொன்னாரு. நானும் பேச ஆரம்பிச்சுட்டேன். ₹30 இங்க இருக்கு, ₹330 எங்க இருக்கு? இப்படிலாம் பொய் பேசாதீங்க அப்படின்னு நானும் சொல்லி ஒரு பெரிய ஆர்கியூமென்ட்டே ஒரு 3 to 5 மினிட்ஸ் போச்சு. இன்ஃபேக்ட் கூகுள் மேப்ல செக் பண்றப்ப தான் தெரிஞ்சுச்சு, கலசிபாளையத்துலேருந்து கேஆர் மார்க்கெட்டுக்கு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் காட்டுது. பட் அவரு என்னைய 10 மினிட்ஸா சுத்தி சுத்தி கூப்பிட்டு போயிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்தில அவரால பேச முடியல. அவர் வந்து என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன். நான் வந்து ₹330 தான் கேட்டேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்க்யூ பண்ணாரு. இதில சம்மந்தமே படாத ஒருத்தரெல்லாம் நம்ம இழுத்து பேசுறது எனக்கு பிடிக்கல. அதனால உங்களுக்கு 330 தானே வேணும். இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில ₹350 குடுத்தேன். அதிலயுமே சேஞ்ச் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம, அவர் வாங்கிட்டு என்ட்ட சேஞ்செல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அவர் என்ன நம்ம ஓடியா பிடிக்க முடியும்? இந்த மாரி ஆளுங்கனால தான் வந்து ஒவ்வொரு ஆட்டோல ஏறுறதுக்கு நமக்கு பயமா இருக்கு. இதுக்கு நான் எப்பயுமே யூசுவலா Uber, Rapido, Ola புக் பண்ணிட்டு தான் போவேன். பட் இந்த தடவ தெரியாம ஆட்டோல போயிட்டேன். இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். இதே மாரி உங்களுக்கு ஏதாவது சிச்சுவேஷன் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க.